டே ராகுல், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு எந்த மேமும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. பெரிய கிளாஸுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால நம்மளை இன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரீயா விட்டுருவாங்க பாரு. அப்படியெல்லாம் இல்லடா சிண்டோ. நான் இப்போ தான் ஸ்டாஃப் ரூமில் போய் மேம் கிட்ட வர சொல்லிட்டு வந்திருக்கேன். டே சஞ்சய், உன்னை யாருடா இந்த தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? மேம் வராமல் இருந்தால் நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம்லடா. நீ எதுக்குடா போய் கூப்பிட்ட? ஐயோ ராகுல், அமைதியா இருங்க. அங்க பாருங்க, நம்ம கிளாஸ் மேம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். ஐயோ போச்சு. டே சிண்டு, மேம் நம்ம பேசுனது கேட்டிருப்பாங்களா? குட் மார்னிங் மேம். என்னம்மா இது, 2 பீரியட்க்கு நான் வரலைன்னா யாராவது ஒருத்தர் ஸ்டாஃப் ரூம் வந்து கூப்பிட மாட்டீங்களா? இவ்வளோ நேரம் கழிச்சு தான் சஞ்சய் வந்திருக்கான். அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, இந்த கிளாஸோட லீடர் யாரு? லீடராவது வந்து கூப்பிட்டுருக்கலாம்ல. மேம், எங்க கிளாஸுக்கு லீடரே இல்ல மேம். லீடரா இருந்த பையன் வேற ஸ்கூல் மாறி போயிட்டான் மேம். ஓ, அதான் ப்ராப்ளமா? சரி ஓகே, நீங்க எல்லாரும் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு லீடர் செலக்ட் பண்ணிடுறேன். ஐயோ மேம் மார்க் கேட்குறாங்க. மேம், மை நேம் இஸ் ராகுல் மேம். நான் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆயிருக்கேன் மேம். மேம், நான் சிண்டு மேம். நான் 3 சப்ஜெக்ட்ஸ்ல பாஸ் மேம். மேம், நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன் மேம். 68% மேம். மேம், மை நேம் இஸ் சஞ்சய் மேம். நான் 98% வாங்கியிருக்கேன் மேம். மேம், மை நேம் இஸ் ஆனா மேம். நான் 90% மேம். ஓகே, எல்லாரும் இப்போ மார்க் சொல்லிட்டீங்கல்ல. இந்த கிளாஸ்லேயே வச்சு அதிகமான மார்க் வாங்கியிருக்கிறது சஞ்சய் தான். அதனால நான் சஞ்சய் தான் இந்த கிளாஸோட லீடராக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லீடர் என்னென்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல சஞ்சய்? கிளாஸ் ரூம்ல இருந்து எப்பவும் சத்தம் வரக்கூடாது. போர்டு எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும். ஓகே மேம். என்னோட ப்ரீவியஸ் ஸ்கூலில் கூட நான் லீடராக இருந்திருக்கேன் மேம். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாரும் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? மேம், இன்னைக்கு கிராஃப்ட் டேன்னு சொல்லவே இல்லை மேம். நாங்க எதுவும் எடுத்துட்டு வரல மேம். ஓ ஓகே, கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. சரி, என்ன பண்ணலாம்? சரி, ஒன்று பண்ணுங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த வாலை நல்லபடியாக பெயிண்ட் பண்ணுங்க. உங்கள் பிரின்சிபல் மேம் வந்து வால் பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒரே டீமாக சேர்ந்து பெயிண்ட் பண்ணீங்கனாலும் ஓகே. இல்லாட்டி 2 டீமாக ஸ்ப்ளிட் ஆகி பெயிண்ட் பண்ணீங்கன்னா எந்த டீம் சூப்பராக பெயிண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சஞ்சய், பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாஃப் ரூம்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. குவைட்டா பண்ணணும். டேய் சஞ்சய், என்னடா இது? பெயிண்ட் பிரஷ் எல்லாம் சுத்தமா பத்தாது போல இருக்கு. இதை வச்சு எப்படிடா பண்றது? டே சிண்டோ, மேம் இவ்வளோதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம 2 டீமாக தானே ஸ்ப்ளிட் ஆகுறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஐயோ, வெறும் ப்ரஷ்ஷு மட்டும்தான் இருக்கு. பெயிண்டில் 4 கலர் தான் இருக்கு. இதை வச்சு எப்படி பண்ணுறது? டே சிண்டு, சீக்கிரமாக எடுறா, இல்லாட்டி அவங்க டீம் எடுத்துப்பாங்க. டே ராகுல், பெயிண்ட் பண்றதுக்கு இது போதும்டா. இந்த 2 பிரஷும் ஒரே மாதிரி இருக்கு பாரு. ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம டீமுக்கு ஒன்று அவங்க டீமுக்கு ஒன்றுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுறா. இது என்னது, இது புதுசா இருக்கு. சரி, ஏதோ ஒன்று. சஞ்சய் டீமுக்கு ஒன்று, நம்ம டீமுக்கு ஒன்று. டே சஞ்சய், பாத்துக்கோ, நாங்க எக்ஸ்ட்ராவாலாம் ஒன்றும் எடுக்கல. சிண்டு, நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுங்க. ஆமா சிண்டு, இங்க இருக்கிறதே 4 கலர்ஸ் தான். நீங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டே நாங்க பெயிண்ட் பண்ணிக்கிறோம். டே சிண்டு, இன்னைக்கு அந்த சஞ்சய் டீமை மட்டும் நம்ம வின் பண்ண விடக்கூடாதுடா. ஏதாவது சூப்பராக பெயிண்ட் பண்ணி எப்படியாவது மேமை இம்ப்ரெஸ் பண்ணிடணும், சரியா? டே ராகுல், நீ வேற பேசாம இருடா. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட் ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கேன். சிண்டு, என்ன சிண்டு, ஏதாவது கலர்ஃபுல்லா வரையலாம்ல? இந்த மாதிரி பிளான்ட் வரைஞ்சிட்டு இருக்க? வெயிட் பண்ணு ரோஜா. பிளான்ட்ல ஃபிளவர் எப்படி கலர்ஃபுல்லா தானே இருக்கும். இதெல்லாம் வந்து பிளான்ட்ல இருக்கிற லீவ்ஸ். அதனாலதான் இந்த கிரீன் கலர் எடுத்திருக்கேன். சரியா? நல்லா பிரைட்டா இருக்கு. இந்த குட்டி பிரஷை வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம். சரி, ஃபிளவர் நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா? நான் பண்ணுவேன் சிண்டு. ஆனா சுமாரா வந்துச்சுன்னா ராகுல் திட்டுற மாதிரி நீ என்ன திட்டக்கூடாது. அதெல்லாம் நான் திட்ட மாட்டேன் ரோஜா. உனக்கு தான் நல்லா பெயிண்டிங் வரும்ல, நீ நல்லா தான் பண்ணுவ. அப்படியே நல்லா வரலினாலும் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். நீயே பெயிண்ட் பண்ணு. சூப்பரா இருக்கு. உண்மையாவா சொல்ற? தேங்க்ஸ் சிண்டு. இது வந்து ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ஒரு சன்ஃப்ளவர் மாதிரியும் இருக்கும், இல்லாட்டி டேலியா மாதிரியும் இருக்கும். உள்ள நல்லா வந்து டாட் டாட்டா வச்சுட்டா சீட் மாதிரி தெரியும். நல்லா இருக்கு ரோஜா. நீ வேணா பாரு. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம டீம் தான் வின் பண்ணும் பாரு. டே சிண்டு, நீயும் ரோஜா மட்டுமே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும். இந்த ப்ரஷ் என்னன்னு கேட்டல, இது மாடர்ன் ஆர்ட் வரைகிற ப்ரஷ்ஷுடா. அதனால தான் நான் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டேன். இதை பார்த்து மேம் கண்டிப்பாக பாராட்டுவாங்க பாரு. ஐயோ சிண்டு, அங்க பாரு ராகுல் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ராகுல், என்ன ராகுல் பண்ற? அட்லீஸ்ட் சொல்லிட்டு பண்ணு ராகுல். ஏ ரோஜா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ வேணா பாரு. இதை பார்த்துட்டு மேம் கண்ணை மூடிட்டு நம்ம பெயிண்டிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி அச்சு வைக்கிற மாதிரி 4 வச்சுட்டோம்னா போதும். சஞ்சய், பெயிண்ட் பிரஷ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. சஞ்சய், அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சஞ்சய் பண்றது?
எல்சா அண்ணா உங்களுக்கு தான் பெயிண்டிங் நல்லா வரும்ல, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாமல் டென்ஷன் ஆகாமல் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம டீமால் வின் பண்ண முடியும். அப்படியா சொல்ற? சரி, நான் ஒரு லில்லி ஃப்ளவர் வரைகிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பென்சில்ல போட்டுக்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து பெயிண்ட் பிரஷ்ல டைரக்டா பண்ணோம்னா ஏதாவது தப்பாயிருச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியாதுல்ல சஞ்சய்? கரெக்டாக தான் சொல்லியிருக்கேண்ணா. நீ இந்த மாதிரி பென்சிலில் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலரிங் பண்ணு. இந்த கலருக்கு பதிலாக ஆரஞ்சு போட்டால் கரெக்டாக இருக்காது? இல்ல சஞ்சய், ஆரஞ்சை விட இந்த பிங்க் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். டே சிண்டு, அங்கே பாருடா, நம்ம ஃப்ளார் வரைஞ்சிருக்கோன்னு அந்த எல்சாவும் ஆனாவும் லில்லி வரைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு இது பார்க்கறக்கு லில்லியா லோட்டஸ் ஆனே டவுட்டாக இருக்குடா. டேய் ராகுல், பேசாம இருடா, அதெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. எல்சாவும் ஆனாவும் சூப்பரா பெயிண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. சஞ்சய், இது பக்கத்துல இந்த ஃப்ளவர் மேல பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி வரைஞ்சா நல்லா இருக்குமாப்பா? வாவ் எல்சா, அது கூட சூப்பர் ஐடியாவாக தான் இருக்கு. பக்கத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு விட்டுருங்கப்பா. எல்சா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன் இல்ல சஞ்சய், பட்டர்ஃப்ளை வரையறேன்னு, அதான் வரைஞ்சிட்டு இருக்கேன். என்ன எல்சா, நீ அவ்வளோ தள்ளி வரைஞ்சிட்டு இருக்க? அந்த பூ மேலே இருக்க மாதிரி தானே வரையணும். சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணு. மேம் வர்றக்கு டைம் ஆச்சு. மேம் வந்து பார்த்தாங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே இரு இந்த பட்டர்ஃப்ளை உள்ள மட்டும் டாட் டாட்டா வச்சேன்னா கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதான் சஞ்சய். எல்சா, அவங்க அந்த பிரிண்ட் பண்ணுற மாதிரி ப்ரஷ் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதை எடுப்பா. நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரில் கீழே இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம். டே சிண்டோ, நீயே பாருடா, அவங்க பெயிண்டிங்கை விட நம்ம பெயிண்டிங் தாண்டா சூப்பராக இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம தாண்டா வின் பண்ண போகிறோம். சிண்டு, அங்க பாரு, மேம் வர்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பரவாயில்லையே, நான் வர்றதுக்குள்ள வால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி 2 டீமும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. மேம், நான் எல்சா சஞ்சய் நாங்க எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்து பெயிண்ட் பண்ணிருக்கோம் மேம். ஓகே, அந்த பக்க டீம்ல யார் யாரு? மேம், எங்க டீம்ல நான், ராகுல், ரோஜா, பூஜா, நாங்க 4 பேரும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணிருக்கோம் மேம். வெரி குட், டீமா சேர்ந்து பெயிண்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எல்சா அண்ணா டீம் என்ன வரைஞ்சிருக்கீங்க? ஒரு லில்லி ஃப்ளவர் வரைஞ்சிருக்கீங்க. அந்த பக்கம் ஏதோ ஒன்று தனியா இருக்க மாதிரி இருக்கே, அது என்னது? மேம், அது வந்து லில்லி ஃப்ளவர் பக்கத்துல எப்பவுமே பட்டர்ஃப்ளை சுத்திட்டு இருக்கும் மேம். அதை தான் மேம் நாங்க பட்டர்ஃப்ளை வரைஞ்சோம். பட் அது ஃப்ளவர் மேலே இருக்கிற மாதிரி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். எனிவேஸ், குட் ட்ரை தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஓ மை காட், என்னது இது? நடக்கவே முடியாத மாதிரி இங்கே நிறைய பெயிண்ட் பாட்டில், ப்ரஷஸ் எல்லாம் இங்கே இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. வாட் இஸ் திஸ்மா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, தேவையில்லாமல் நிறைய மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. மேம், அது வந்து சிண்டு ராகுல் டீம் தான் மேம் தேவையில்லாமல் நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க. நாங்கள் ஒரே ஒரு கலர் தான் மேம் யூஸ் பண்ணியிருக்கோம். கமான் சஞ்சய், நீ தானே ஸ்டாஃப் ரூம்லேருந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க. தேவையில்லாமல் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? சரி, அப்படியே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் நீ என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. சரி, எனிவேஸ், இப்போ சிண்டு டீம் என்ன பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? மேம், நாங்க கூட ஒரு சீனரி தான் மேம் வரைஞ்சிருக்கோம். ஒரு அழகான பூ வரைஞ்சிருக்கோம் மேம். ஓகே, நீங்களும் ஒரு பிளான்ட் பூவெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. பட் கீழே ஏதோ சர்க்கிளாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கே, அது என்னமா அது? மேம், அது எங்க டீம் வந்து நல்லா யோசிச்சு வரைஞ்சிருக்கிற மாடர்ன் ஆர்ட் மேம். இப்போ இதுதான் மேம் ட்ரெண்டிங். என்னது மாடர்ன் ஆர்ட்டா? யாராவது எதையாவது பேரை சொன்னால் உடனே நீங்களும் பண்ணிடணும். ஒவ்வொரு மாடர்ன் ஆர்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். உங்கள் மாடர்ன் ஆர்ட்டுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது? எந்த ஸ்டோரியும் இல்லை. தேவையில்லாமல் பெயிண்ட்டை தான் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லை மேம், எங்கள் மாடர்ன் ஆர்ட் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது மேம். ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று தேடி சுற்றிட்டே இருக்கான் மேம். எதை தேடி சுற்றுறான்னு அவனுக்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல மேம். அதை தான் மேம் வரைஞ்சிருக்கோம். ஓ, அப்படி நீயும் சிண்டுவும் உங்கள் லைஃப்பில் எதை தேடி சுற்றிட்டு இருக்கீங்க? மேம், அது வந்து எதையோ தேடி சுற்றிட்டே இருக்கோம் மேம். ஆனால் என்னன்னு எங்களுக்கே சுத்தமாக தெரியல மேம். அதை தான் மேம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். அது வேற ஒன்றும் இல்லை ராகுல். நெக்ஸ்ட் இயர் உன்ன ஒரு செக்ஷன்லையும் சிண்டுவை ஒரு செக்ஷன்லையும் போட்டால் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். சரி, ஓகே, இப்போ 2 டீமோட பெயிண்டிங்கையும் நான் பார்த்துட்டேன். இப்போ யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? 2மே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது நம்ம சிண்டுவோட டீம் தான். ஹே, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்.